இயம்பினன் அரசன். அப்பா நினைக்காத இயம்பினன் அரசன் என்றாள். உடனே ராமன் சொன்னான், நும்பணி மறுப்பெனோ, மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பெனோ. அரசன் சொன்னா என்ன, நீங்க சொன்னா என்ன அம்மா? உங்க பணியை நான் மறுப்பனா? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ? என் தம்பிக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்சா மாதிரி தானம்மா. நான் இப்பவே கிளம்புறேம்மா. மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன். அவ சொன்னா பூழி வெங்கானம் நன்னி, இவன் மின்னொளிர் காணம், காட்டில் எவ்வளோ நல்லா இருக்கும், நான் போறேன். விடையும் கொண்டேன்னா, நான் சொல்லிட்டு போறதுக்காக இன்னொரு முறை வரலம்மா, நான் அதை கிளம்பிட்டேன் காட்டுக்கு. ஏன்னா சொல்லிட்டு போறதுக்கு வர்றதுக்குள்ள மனசு மாறிடக்கூடாது, கிளம்பிட்டேன். அதை தான் கம்பன் எழுதினான். இப்போது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதொன்றோன்னு சொல்லிட்டு கிளம்புனான் பாருங்க. நேராக கோசலையை பார்க்க வந்தான். கோசலை தாய் இல்லை, பெத்த தாய். இது கைகேயி இங்கே நிற்கிறா. கைகேயி என்ற தாய் நிற்கிறது. இதோட முடிஞ்சிருச்சு. பரதன் வந்து திட்டினதெல்லாம் அப்போ நம்ம பார்த்தோம். கோசலை ஒரு தாய், பெத்த தாய். இவளுக்கு ஒரு அதிர்ச்சி இப்போ வருது. அவ என்ன நினைச்சிருக்கா, தம் பிள்ளை ராஜா எல்லாம் ஆக போகிறான், தேரில் கவரி பிடிச்சிக்கிட்டு அந்த வெண்கொற்ற குடை பிடிச்சி கொண்டு ஆட்கள் சூழ வருவான்னு நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. கம்பன் எழுதுறான், குழைக்கின்ற கவரி இன்றி கொற்ற வெண்குடையும் இன்றி. யார் வரா? ராமன். குழைக்கின்ற கவரி இன்றி கொற்ற வெண்குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக. விதி ராமனை கூட்டிகிட்டு வருது. ஏன்னா கம்பனுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு அம்மா மனசு இப்படி மாறுமா? தாய் மனசு. ஒரு தாயுடைய மனம் மாறியதால் ஒருவன் ஆட்சி இழப்பான விதி. நம்மால் முடியாததுக்கு காரணம் சொல்றதுதானே விதி. இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏகன்னா. எவ்வளோ பெரிய தர்மவான் தான் ராமன். தர்மம் பின்னாலேயே ஐயோ ஐயோ ஐயோன்னுட்டே போதான். யார் பின்னால? ராமன் பின்னால. இப்படி நடக்குமா நாட்டில்? குழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. மழை குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் ஒரு தமியன் சென்றான். மௌலி கவுத்து கொண்டு வருவானே என் பிள்ளை அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய தாய் முன்னால் இவன் செல்லுகிறான். சென்னை கம்மன் விழால கவியரங்கத்துக்கு நல்ல தலைப்பு கொடுப்பாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை பாட வந்தவருக்கு மௌலின்னு தலைப்பு கொடுத்தாங்க. ராமாயணத்தில் மௌலி. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மறக்க முடியாது. மௌலின்றது ஆட்சி தானுங்களே, தலையில் கிரீடம் இருக்குன்னா ஆட்சி. மௌலி பேசுகிறதா, எல்லோரும் நான் வேண்டும் வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டு கொண்ட போது நான் வேண்டாம் வேண்டாம் என்று சண்டையிட்டு கொண்ட ஒரே காப்பியம் இதுதான். ராமனும் வேணான்னா, பரதனும் வேணான்னா, லக்ஷ்மணன் பற்றி கேட்கவே வேணாம், சத்திருக்கணும் வேணாம். அதுக்கு அவரே ஒரு காரணம் சொன்னார். ஏன் என்று சிந்தித்து பார்த்தேன். யார்? மௌலி. எல்லாரும் எனக்காக அடிச்சுக்கிட்டான், இவன் மட்டும் வேணாம் வேணான்னு சொல்கிறான், எனக்கு அவமானம். இந்த அவமானம் எங்கேயும் எனக்கு படலை. ஏன்னு யோசித்து பார்த்தேன். எல்லோரும் இறைவனுடைய காலடியை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள், நான் இறைவனுடைய தலையில் அமர வேண்டும் என்று நினைத்தேனே, அதனால்தான் இந்த அவமானப்பட்டேன்னு மௌலி சொல்லிச்சான். ஒரு கற்பனை தான் வைங்க. என்னடா இப்படி வரான்னு பார்க்கறாளே, பார்த்து என்ன மகனே ஆச்சின்னு கேட்டா அந்த தாய். அம்மா, நின் காதல் திருமகன். எப்படி சொல்றான் பாருங்க ராமன். நின் காதல் திருமகன் யாரு?
பரதன். நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூட்டுகின்றான். பரதன் தாமா ராஜாக போகிறான், நான் இல்லை. அப்போதான் அவன் சொன்ன பாட்டு, நேற்று நம்ம பாட்டு, முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு நின்னினும் நல்ல நாள் மும்மையின் நிறைகுணத்தவன். சரி, அந்த தாய்க்கு தான் பெற்ற பிள்ளை அரசனாகவில்லை என்கிற கவலை கொஞ்சமும் இல்லை. நாடு நல்லா இருக்கணும்னா, டே ராமா, உன்னை விட அவன் நல்லவன்டா, அவன் ராஜா ஆகட்டும், பரதனை சொல்லுகிறாள். நின்னும் நல்ல நாள் மும்மையின் நிறைகுணத்தவன். ஒன்னே ஒன்று, முறைமை இல்லை. அண்ணன் இருக்கும்போது தம்பி ராஜா ஆகக்கூடாது, ஆகிறான். இப்போ ராமன் மெதுவாக திறந்தான். அந்த என்னை விட நல்லவன் அவன் ஆட்சி செய்யட்டோன்றதுக்கு அந்த பாட்டை கம்பன் ஒரு வரி சொல்லி முடிக்கிறான். நால்வருக்கும் மறு இல் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள். 4 பிள்ளைகளுக்கு இடையில எந்த வேற்றுமையும் பார்க்காத தாய் கோசலை கம்பன் பதிவு செய்தான். மறு இல் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள், எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இவன் சொல்கிறான், ஒன்றும் இதை தவிர இன்னும் ஒரு சின்ன செய்தியும் இருக்குது. 14 ஆண்டுகள் என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஏதோ சினிமா போயிட்டு வர சொல்கிற மாதிரி ராமன் ரொம்ப எளிமையாக சொன்னான், காட்டுக்கு போயிட்டு வர. இப்போ தான் அவள் கதறி அழுதாள். வஞ்சமோ மகனே, உன்னை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கு என்று உன் தந்தை சொன்னது வஞ்சமா? உன்னை ராஜா ஆக்கிறன்னு சொல்லவே தேவையில்லையே, சொன்னாங்களே. இன்னைக்கு பரதன் ராஜா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு 4 பிள்ளையில எல்லா பிள்ளையும் ஒன்று தான். ஆனால் உன்னை ஏண்டா காட்டுக்கு போக சொல்லணும்? வஞ்சமா? நஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வேனா? அஞ்சும் அஞ்சும் என் 6 உயிர் அஞ்சுமா? நான் எப்படிடா உயிர் வாழ்வேன்? இது என்னடா நடக்குது? நீ ராஜாகத்தை பற்றி எனக்கு கவலைடா. 4 பிள்ளைங்களில் யார் வேணா ஆகுங்க, நீயே காட்டுக்கு போகணும். என்ன காரணம்? கம்பெனி எடுத்துனா கையின் கையை நெரிக்கும். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா கையை போய் செய்தல்னு பாருங்க. கையை பசித்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. கையை கையின் நெரிக்கும் தன் காதலன் வைகும் ஆள் இலை அன்ன வயிற்றை பிசையும். புள்ள இருந்த வயிறு, ஐயோ வயிற்ற பிடிச்சி 14 வருஷம் என் பிள்ளைய நாம் பிரிஞ்சிருக்கணும். என்னடா வஞ்சனம் இது? 4 பேரும் ஒன்றா இங்கே இருங்கப்பா, அவன் ராஜா ஆகிட்டு போகிறான், நீ இருங்க, நீ ஏன் போகணும்? ராமன் சொன்னான், அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அது பெரிய விஷயம் இல்லைம்மா. 10-14 வருஷத்துனா 10ம் 4ம் பகல் அல்லவோன்னு அவன் ஒரு பகல் போகிற மாதிரி போவோமாங்க 14 வருஷம்? 10ம் 4ம் பகல் அல்லவோ? அப்போ தான் அவன் சொன்னாள், அப்படியானால் என்ன கூட்டி கொண்டு போ, நான் வருகிறேன். நீ காட்டுக்கு போவதாக இருந்தால் நானும் மிக கண்டிப்பாக உடன் வருவேன் அப்படின்னு நின்னா. அம்மா என்னம்மா இது, நீங்கள் இப்படி பேசலாமா? அப்பாவே ரொம்ப கவலையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கைகை அம்மா இந்த முடிவு எடுத்திருக்காங்க, நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னோடனே கோசலைக்கு தாங்கலை. நான் போய் பேசுகிறேன். யார்கிட்ட? அரசனிடம் பேசுகிறேன்னு அவள் போனான். இவ போனா பாருங்களேன், ராமன் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த வில் இருக்கு இல்லைங்க, இந்த வில்லில் அம்பு செலுத்துவதற்கு நான்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இழுத்து கட்டியிருப்பாங்க. அந்த நாணை இந்த வீணையில் நரம்பை தட்டினா ஒலி வரும் பாருங்க, அந்த மாதிரி அந்த நாணை வீரர்கள் தட்டுவாங்களாம். ஒவ்வொரு நாணுக்கும் ஒரு சத்தம் கேட்கும், ஒவ்வொருத்தருடைய வில்லுக்கும் ஒரு சத்தம் கேட்கும். இதெல்லாம் இலக்கியங்கள் சொல்கிறது. அந்த சத்தத்தை கேட்டாலே இது இந்த வில்லிருந்து வரக்கூடிய ஒலின்னு தெரியும். அப்படி ஒரு வில்லு சத்தம் கேட்குது. யாருன்னா இலக்குவன். அவன் பயங்கரமாக கோபமானான். இப்போ பாருங்க, பரதனுக்கு சீனே கிடையாது, இதுவரையில் பரதன் உள்ளே வரவே இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்லி திட்டினானா, சிங்க குருளைக்கு இடும்
தீம் உணவினை வெங்கண் சிறு குட்டனுக்கு இட விரும்பினாளால் சிங்கம் சாப்பிட வேண்டிய உணவை நாய்க்கு போடுகிறாள். பரதனை நாய்னு திட்டினான். சுருக்கமாக சொன்னாதான், அவன் சீன்லேயே கிடையாது. சிங்கம் சாப்பிட வேண்டிய உணவு ஆட்சி நாய்க்கு கொடுக்கிறாளா, என்ன அறிவு அப்படின்னு ரொம்ப பொங்குகிறான். இப்போ ராமன் இலக்குவனை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். கோசலை கைகேயி இவ்வளோ வேலையை முடிச்சிட்டு அரண்மனையில் உட்கார்ந்துருக்கார். சுமத்திரை இலக்குவனை பெற்றவள் இந்த செய்தியை வாங்கிட்டு அதிர்ச்சி அடைந்து அவர் அரண்மனையில் இருக்கிறார். கோசலை தயரதனை பார்க்க போயிட்டா. இவனுக்கு வேலை இப்போ இலக்குவனை சமாதானப்படுத்து.